திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் துணி தொழுவோம் புகழ் வலியாய் அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் துணி தொழுவோம் புகழ் வலியாய் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாம் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம் இறைவன் மைந்தனே பலி பொருளாம் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம் சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறைக்குலம் வளர்ப்போம் இறைக்குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் துணி தொழுவோம் புகழ் வலியாய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவிற்கு மிகவும் நெருக்கமானவர்களே, தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட வந்துள்ள அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். முதல் வாசகத்தில் மகிழ்ச்சி பாஸ்கா கொண்டாட்டமாகவும், 2ஆம் வாசகத்தில் ஒப்புரவாகவும், நற்செய்தி வாசகத்தில் இல்லம் திரும்புவதாகவும் முன்வைக்கப்பட்டுள்ளது. என்னை நோக்கி நான் திரும்பினாலே இறைவனை நோக்கிய பிறரை நோக்கிய திருப்பம் சாத்தியமாகிவிடும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்புடன் நட்புடனும் வாழ முற்படும் போதுதான் நாம் நம் மனமாற்றத்தின் நிறைவை காண்கிறோம். இழந்த உறவை மீண்டும் சரி செய்யவே இறைமகன் இயேசு இவ்வுலகிற்கு வந்தார். காரச்சாரமான நம் வார்த்தைகள் எத்தனை உறவுகளை முறித்திருக்கின்றன என சிந்திப்போம். முறிந்த உறவுகள் மீண்டும் இணையும் போது அங்கே இறைவனின் பிரசன்னமும் தோன்றுகிறது. ஏனென்றால் அன்பு எங்கே உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்த்திடுவோம். இந்த தவக்காலம் நம்மில் வீழ்ந்து கிடக்கும் சுயநலம், பாவம் போன்ற ஆன்ம அழுக்குகளை அப்புறப்படுத்த அருமையான வாய்ப்பாக அமைந்துள்ளது. நம்மிலே மனமாற்றம் காணவும் அடுத்தவரின் மனமாற்றத்தை ஏற்று மகிழும் நல்ல உள்ளத்தை நமக்கு தர வேண்டியும் இத்திருப்பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். அன்புக்குள்ளே மார்ச் மாத கடைசி ஞாயிறு வழிபாட்டில் நாம் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக அவர் செய்த நன்மைகளுக்காக
கடவுளை நாம் போற்றி புகழ்கிறோம். கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதையெல்லாம் நாம் சுவைத்து பார்த்து அவர் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல தருணத்திலே நம்முடைய தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார், நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் செய்திருக்கிறார். ஆகவே ஆழமா நம்பிக்கையோடு அவரை போற்றி புகழ்வோம். திருப்பலியை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவண்ணமும் சகோதர சகோதரரே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. மோசேக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவராக செயல்பட்டவர் யோசுவா. மோசேயுடன் இருந்தது போல் ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார். ஆண்டவரின் விருப்பத்தை எல்லாம் யோசுவா நிறைவேற்றினார். இதனால் இஸ்ரேல் மக்கள் கண்ணால் நாட்டை காணும் பாக்கியம் பெற்றனர். பாஸ்கா விழா கொண்டாடினர் என்று விடுதலையின் நற்செய்தியை அறிவிக்கும் முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறை மக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10 முதல் 12 முடிய. யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10 முதல் 12 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ரேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ரேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 21.
இரண்டாம் வாசக முன்னுரை. நம் பாவத்திற்காக கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்று நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்துவே நம்மை கடவுளோடு இணைக்கும் பாலம். நாம் எத்தகைய பாவ சோதனைகளாலும் உச்ச உணர்ச்சிகளாலும் காயப்பட்டு நொந்து கிடந்தாலும் கிறிஸ்துவிடம் மனம் திரும்பி வரும்போது கிறிஸ்து நம் வாழ்வை புனிதப்படுத்த வல்லவர். நம் பழைய வாழ்வை புதிதாக பொலிவடைய செய்வார் என்றுரைக்கும் புனித பவுலின் ஆழமான இறை வார்த்தைக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தை 17 21 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தை 17 21 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போவேன். அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்லுவேன். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 மேலும் 11 தொடங்கி 32. லூக்கா நற்செய்தி 15 அதிகாரம் 1 முதல் 3, 11 முதல் 32 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்கள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன்.
இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடி அணிவியுங்கள். கொழுத்த கந்தை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்து கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தை, பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உம்மிடம் வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளையில் ஒருபோதும் மீதி இல்லை. ஆயிரம் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. ஆனால் வில்லை மகளோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்து கன்றை அடித்திருக்கிறதே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் இனியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக சிறந்த பேச்சாற்றல் மிக்கவர் என்பதை நாம் அவருடைய ஓமையில் அறிகிறோம். பல்லாயிரக்கணக்கான மக்களும் புரியும் வண்ணமாக, பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய நெஞ்சை தொடுகிற வண்ணமாக போதிப்பது ஒரு போதனையாளருடைய மிக சிறந்த யுக்தி. அந்த யுக்தியை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி நாம் பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய கூட்டம், அந்த கூட்டத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய மனங்களையும் கவர்கிறார். அதற்கு அவர் பயன்படுத்தியதான் கதைகள். அந்த கதைகளை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா கூட்டத்தையும் கட்டி போடுகிறார். இந்த காலத்தில் இருப்பது போல மக்களுடைய கவனங்களை ஈர்ப்பதற்கான கருவிகள் அந்த காலம் கிடையாது. எல்லோரும் அமைதியாக இருந்தால்தான் கவனிக்க முடியும். இந்த காலத்தில் ஒருவர் குசு குசுன்னு முன்னாடி பேசினா கூட நீங்க பின்னாடி இருக்கவங்க கேட்க முடியுது. ஆனால் அந்த காலம் அப்படி அல்ல, நவீன கருவிகள் இல்லாத காலம். ஆகவே ஒரு நபர் பேசினாலும் மொத்த கூட்டமே அங்கு சிதறண்டு போகும். அந்த பேச்சு உரைப்பவருக்கு அது மிகப்பெரிய தொந்தரவாக அமையும். அப்படி இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்லாயிரக்கணக்கான மக்களை தன்னுடைய மறையுரையால் கட்டி போட்டார். பேச்சாற்றலால் அவர் நிறுத்தி வைத்திருந்தார். இதெல்லாம் அவர் பயன்படுத்திய யுக்தியாக இருக்கிறது. அந்த யுக்திக்கு தான் ஆண்டவர் இயேசு கதைகளை பயன்படுத்துகிறார். அதைத்தான் நாம் ஓமைகள் என்று சொல்லுகிறோம். இயேசு பயன்படுத்திய ஓமைகளிலே தலை சிறந்த ஓமையாக காணாமல் போன மகன், இளைய மகன், அந்த ஓமை தலை சிறந்த ஓமையாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தியில் மட்டுமே நாம் இந்த ஓமையை காண்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் மிக சிறந்த விதத்திலே இந்த ஓமையை வடிவமைக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய கருத்தை நிலைநாட்டுவதற்கு ஆண்டவர் சொன்ன மிக சிறந்த ஓமையாக லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். இந்த ஓமையிலே 3 வகையான ஆண்கள் தான் இருக்கிறார்கள். 3 வகையான கதாபாத்திரங்கள், 3மே ஆண்கள் இருக்கிறார்கள். முதலிலே பார்க்கிற போது தந்தையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஊதாரித்தனமான ஒரு அன்பு. நம்ம ஊதாரித்தனமாக யாருமே இருக்கிற போது நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்ம ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகிற மனைவி இருந்தால் அந்த குடும்பமே சரிப்பட்டு வராது. ஊதாரித்தனமாக கணவன் இருந்தான் என்று சொன்னால் அந்த குடும்பமே சரிப்பட்டு வராது. இந்த ஊதாரித்தனம் என்பது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. இந்த ஊதாரித்தனம் என்பது போற்றுதற்குரியதாக இருக்கிறது. அது ரொம்ப நல்ல பண்பாக இருக்கிறது. எதிலே? அன்பில் ஊதாரித்தனமாக இருப்பது. அன்னை தெரசா அருமையாக சொல்கிறார்கள், அன்பு செலுத்துவதே உங்கள் பலவீனம் என்று சொன்னால்
இந்த உலகத்தை நீங்கள் தான் பலசாலி என்று சொல்கிறார். ஒருவருக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு செய்தால், யாராவது ஒருத்தர் கெடுதல் செய்தால் அவருக்கு அன்பு செலுத்துவதுதான் பலவீனம், அதான் வீக்னஸ். அன்பு செலுத்துவதுதான் வீக்னஸ் என்று சொன்னால், பலவீனம் என்று சொன்னால் இந்த உலகத்தை நீங்கள் தான் பலசாலி என்று அன்னை தெரசா சொல்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக இருந்தார் தந்தை, ஊதாரித்தனமாக தன்னுடைய அன்பை செலுத்துகிற அளவுக்கு இருந்தார். பாருங்கள், நாம் யோசித்து பார்க்கிற போது எப்போது சொத்தை பங்கிடுவார்கள்? இப்போது வரை காலம் என்ன? தந்தை இறந்து விட்டால்தான் சொத்தை பங்கிடுவார்கள். அப்ப எந்த அளவுக்கு அந்த இளைய மகன் வந்து விட்டான்? தன் தந்தை இறந்து விட்டான். ஆகவே இறந்ததன் அடையாளமாக அவன் சொல்லாமல் சொல்கிறான், நீர் இறந்து விட்டீர், உம்மால் எதுவும் பயனில்லை. ஆகவே அந்த அளவுக்கு போகிற நிலைமை. அதன் பிறகு உங்களுடைய உறவை வேண்டாம் என்று சொல்லி அறுத்துவிட்டு போகிற நிலைமை. அந்த காலத்தில் எவ்வாறு யூத மரப்படி சொத்தை பகிர்ந்தார் என்று சொன்னால், தலைமகன் அவருக்கு 2 பங்கு, அடுத்த ஒருவருக்கு 1 பங்கு. 3 குழந்தைகள் இருந்தாங்க சொன்னால் 4ஆக பிரிப்பார்கள். தலைமகனுக்கு 2 பங்கு, அடுத்து உள்ளவருக்கு 1 பங்கு 1 பங்கு. ஆக இங்கே 2 மகன் இருந்திருக்கிறார்கள். அப்ப மூத்தவனுக்கு 2 பங்கு, இவருக்கு 1 பங்கு வர வேண்டும். ஆனால் அவர் சொத்தை சரிசமமாக பிரித்து விட்டு போகிறார். அதுவும் இருக்கிறார். இளைய மகனுக்கு அந்த பேச்சாற்றில் பேசுவதற்கே தகுதி இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் தந்தை அவர் தெரிந்து வரும்பொழுது ஊதாரித்தனமான தன்னுடைய அன்பை செலுத்துகிறார். மூத்த மகன் இளைய மகன் வந்த கடுப்பில் இருக்கிறார். அவர் வெளியே இருக்கிறார். வெளியே இருக்கிற அந்த மகனை போய் தந்தை எப்படி கேட்டார்? உள்ளே வருவதற்கு கெஞ்சி கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவருக்கு அந்த அளவுக்கு பேச வேண்டும், இறங்கி வர வேண்டும் என்று எண்ணமே இல்லை. அது தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் தந்தை தன்னுடைய அன்பை ஊதாரித்தனமாக செலவழிக்கிறார். அவர் இளைய மகன் வருகிற போது கூட இந்த ஊரில் உள்ள யார் மீதும் சொல்லிடக்கூடாது என்பதற்காக அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். எதிர்பார்த்து இந்த கடவுள் ஓடி போகிறார். அந்த கண்கள் அவருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த கண்கள் அவருக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த கண்கள் அவரை பார்க்கின்றன. ஓடி போகிறார். ஓடி போய் அவரை கட்டி அரவணைக்கிறார், முத்தமிடுகிறார். வழியில் யாரும் சொல்லிவிடக்கூடாது, இவன் தானே உன்னை ஏமாற்றி விட்டு போனான் இந்த மகன் என்று சொல்லிக்கூடாது என்பதற்காக அவர் மீது கை போட்டு எதுவுமே நடக்காதது போல் வருகிறார். எதுவே நடக்காத போல் தன்னுடைய மகனை அவர் அழைத்து வருகிறார். ஆகவே அன்புக்குள்ளே அன்பிலே ஊதாரித்தனம் இருப்பது தவறில்லை. நாம் பார்க்கிறோம், சர்ஃபெக்சல் விளம்பரம் போடுகிறார்கள். என்ன போடுகிறார்கள்? சர்ஃபெக்சல் விளம்பரம் என்ன போடுறாங்க? கரை நல்லது என்கிறார்கள். கரை நல்லதா? கரை நல்லதா? அவர்களுக்கு நல்லது, அவர் நல்லது. அப்பதான் சர்ஃபெக்சல் வியாபாரம் நடக்கும். கரை நல்லது. இங்கு ஊதாரித்தனம் என்பது நல்லது. எதிலே? அன்பை ஊதாரித்தனமாக செலுத்துவதிலே அது நல்லது. ஆகவே அன்பு என்பது ஊதாரித்தனமாக செயல்படுத்த வேண்டும். விவிலிய அறிஞர் என்ன சொல்கிறார்கள்? அந்த மகன் மட்டும் ஊதாரி மகன் அல்ல, இந்த தந்தையும் ஊதாரி தந்தை. எதிலே ஊதாரி தந்தை? தன்னுடைய அன்பை செலவழித்ததிலே அவர் ஒரு ஊதாரி தந்தை. ஆகவே இந்த ஊதாரித்தனம் என்பது நேர்மறையாக பயன்படுத்தப்படுகிற போது அது ரொம்ப சிறப்பாக அருமையான விதத்தில் அமைகிறது. அன்பை செலுத்துவதிலே ஊதாரித்தனமாக நாம் வாழ்வில் இருக்கிற போது அதுவே நம்மை பலசாலியாக காட்டுது. அவர் ஊதாரித்தனமாக அன்பை செலவழித்தார். அந்த தந்தை அப்படி செலவிட்டது காரணமாக அவரிடத்தில் எதுவுமே போகவில்லையே. அவர் பலசாலியாக தான் இருக்கிறார். அவர் மிகவும் போற்றுதற்குரிய தந்தையாக இருக்கிறார். அவர் மிகவும் வணக்கத்திற்குரிய தந்தையாகத்தான் இருக்கிறார். ஆகவே அன்பு ஊதாரித்தனமாக செயல்படுவது. இரண்டாவது பார்க்கிற போது அந்த இளைய மகன் இது ரொம்ப ஊதாரித்தனமா போறது. ரெண்டாவது பார்க்கிற போது தேவைப்படுவது. ரொம்ப ஊதாரித்தனமா ஃபர்ஸ்ட் போயிட்டு ரெண்டாவது என்னது? தேவைப்படுறது. நீங்க சமைக்கிறீங்க, சமைக்கிற போது கொஞ்சம் உப்பு அதிகமாக போயிட்டா நல்லது கிடையாது. எவ்வளவுதான் போடணும்? உப்பு போடணும். உப்பையே போடலன்னா பண்டை எங்க? உப்பு இல்லை. அது சமையல் வியாபாரம் நல்ல வியாபாரம் படிச்சு வச்சிருக்கீங்க. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே. அது லைட்டா புழுதான் கொடுத்தேன், ஒன்னும் குப்பையிலேன்னு வந்துட்டு. பாருங்க, அது தேவைப்படுவதை நாம் செய்ய வேண்டும்.
முதல்ல ஒரு ஊதாரித்தனமா செலவழிச்சிட்டாரு. ரெண்டாவது உள்ள இளைய மகன் தேவைப்படுகிற மனமாற்றத்தை கரெக்டாக அந்த நேரத்தில் செய்கிறார். குழம்புக்கு அந்த நேரத்தில் தேவைப்படுறத கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி இந்த இளைய மகன் தேவைப்படுகிற அந்த மனமாற்றத்தை சரியாக ரெடி பண்ணுறார். அங்கே வரும்போது என்ன செய்றாரு பாருங்க, மனத்துயர் மன்றாடி படிச்சுட்டே வராரு. வீட்டுக்கு வராருல, வீட்டுக்கு வரும்போது மனத்துயர் மன்றாடி சொல்லிட்டு வராரு. மனத்துயர் மன்றாடி எப்படி ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். அது பழசு. என் இறைவனாகிய தந்தையே, என் நன்மை நிறைந்தவர் அப்படி சொல்லி இந்த இளைய மகன் தந்தையை பார்க்க முன்னாடி சொல்லிக்கிட்டே வரார். என் இறைவனாக தந்தையே, என் நன்மை நிறைந்தவர், என் இறைவனாக தந்தை நண்பர் இருந்து அப்படி சொல்லிக்கிட்டே வராரு. இங்க வந்து அவர் காலில் விழுந்த உடனே, தந்தையுடைய காலில் விழுந்தோடனே முதல்ல கடகடன்னு சொல்லிடணும், மனத்தின் மன்றாட்ட கடகடன்னு சொல்லிடணும் சொல்லி அங்கிருந்தே அந்த பஞ்சையிலிருந்து திரும்பி வரும்போதே அந்த மனப்பாடமா அந்த ஜெபத்தை சொல்லிட்டே வராரு. ஏன்னா அதுதான் பாவ மன்னிப்புக்கான மன்றாட்டு. அதை சொல்லி பார்த்துட்டு இங்க வரும்போது தந்தை சொல்லவே இல்லை. தந்தை அதை சொல்ல, என்னடா ஜெபம், வாய பக்கத்துல அப்படின்னு சொல்லி தந்தை அவரை அரவணைத்துக் கொள்கிறார். முதல்ல வந்து ஊதாரித்தனமானது, ரெண்டாவது தேவைப்படுவது, கரெக்டா தேவைப்படுறத அந்த மனமாற்றத்தை வெளிப்படுத்தி ஆகிற போது மிகப்பெரிய கொண்டாட்டம். நீ பார்த்து கொண்டிருப்பீங்க, வாழ்க்கையில் மனமாற்றம் தேவைப்படுவது, ஒரு பெரிய சிக்கல் போயிடும், ஒரு பெரிய சங்கடம் போயிடும் அப்படின்னு சொன்னா அந்த தேவைப்படுற மனமாற்றம் கண்டிப்பா தேவை. அதை வெளிப்படுத்தணும், அதை கொண்டு வரணும். அப்ப அதுக்காக மன வருத்தப்படணும், மன வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட வரணும். அப்படி கடவுள்கிட்ட வந்தா அங்க மிகப்பெரிய கொண்டாட்டம், மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு, மிகப்பெரிய சந்தோஷம். ஆகவே மனமாற்றம் தேவைப்படுகிறவங்க கண்டிப்பா மனம் மாறிடணும். மனம் மாறி அங்கு இருக்கிற ஒரு உறவு சிக்கலை, ஒரு பிரச்சனையை, ஒரு சமாதான குறைவை நீக்கிவிட வேண்டும். ஆகவே தேவைப்படுகிறது முதல்ல என்னது, ஊதாரித்தனம். ரெண்டாவது தேவைப்படுகிறது, மூணாவது கஞ்சத்தனம். அது யாரு? ஏக்கா 3 ஆண்கள் தானே சொன்னேன், 2 ஆண்கள் முடிஞ்சுட்டு என்ன ஒரு ஆள் யாரு? மூத்த மகன். அந்த உறவுகளை கஞ்சத்தனமா இருக்கிறார். முதல்ல ரொம்ப அதிகமா போயிட்டு அதுக்கு ஒரு தேவைப்பட வந்துட்டு அதுக்கு ஒரு கஞ்சத்தனம் ஆயிட்டு, அது மூத்த மகன். அவர் என்ன செய்யறார், அந்த நேரத்துல தன்னுடைய சகோதரனுக்கு தேவையான அந்த உறவு, அந்த பாசம், இதெல்லாம் கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் கொடுக்காம கஞ்சத்தனமா ஒரு கருமியாக அவர் செயல்பட்டார். அப்படி செயல்பட்டதன் காரணமாக இறையாட்சி நின்று வெகு தொலைவுக்கு போகிறார். பெருந்தன்மையாக நடக்க வேண்டும், ஆனால் பெருந்தன்மையாக நடக்காதன் காரணத்தினால் ரொம்ப உறவில் கஞ்சத்தனமாக தன்னை சுருக்கி கொண்டதன் காரணமாக, அதான் என்ன சொல்றார், வேலையாட்களை சொல்லி அவர் பேசுகிறார். தந்தையோடு உறவில் இருந்தவர் தான், அவர் தம்பி தான். அங்கு எதுவுமே சிறப்பான விதத்தில் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. யாரு தன்னுடைய தம்பிக்கு அதிகமாக கொடுப்பதாக தந்தை வாக்குறுதி கொடுக்கவில்லை. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருந்து உறவை கொடுக்கவில்லை, மன்னிப்பை கொடுக்கவில்லை, பாசத்தை கொடுக்கவில்லை, தன் தம்பியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாகவே தந்தையை நோக்கி எகிரி பேசுகிறார், தந்தையை நோக்கி எதிர்த்து பேசுகிறார். தந்தை கொண்டிருந்த அந்த நல்லெண்ணத்தை எல்லாம் இழக்கிறார். அதுவரை கொண்டிருந்த நற்பெயர் நல்லெண்ணம் எல்லாம் இழக்கிறது. எதன் காரணமாக? ஏன் என்னை அப்படி முறைத்து பார்க்கிறீர்கள்? கஞ்சத்தனத்தின் காரணமாக, கஞ்சத்தனத்தின் காரணமாக அவருடைய நற்பெயர் இழக்கப்படுகிறது. அவருக்கு கிடைக்க இருந்த மிகப்பெரிய பொறுப்பு, தகுதி எல்லாமே இழக்கப்படுகிறது. ஆக அன்புக்குள்ளே 3 மனிதர்கள் மிக சிறப்பாக நமக்குள்ளே வாழ்வில் கற்றுத்தருகிறார்கள். முதல்ல ஊதாரித்தனமாக, ரெண்டாவது தேவைப்படுகிறது, மூணாவது கஞ்சத்தனம். ஆகவே இதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு? மூணாவது உள்ளவங்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் பிடிச்சிருக்கு? முதல் 2ம் பரவாயில்லை, மூணாவது நமக்கு தேவை. ஆகவே நாம் பெருந்தன்மையாக நடந்து சிறப்பாக செயல்படும். இந்த மாதம் நம்ம தூய மிக்கேலோதரை தேடி வந்திருக்கிறோம். ஆழமாக பரிசோதித்து பார்த்து இந்த நல்ல பண்புகளை நமக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நம்முடைய நம்பிக்கை சத்தமாக பாடுவோம்.
பிறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருச்சபை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுகளை இறைவன் பாதத்தில் எடுத்து வைத்து நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே தாவீதின் திருமகனை கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பு தந்தையே நிறைவா, திரு அவை என்பது அர்ப்பணியாளரும் பொதுநிலையினரும் இணைந்த செயல்பாடுகளே. இவை திரு அவையில் நிலைவிட திருத்தந்தை முதல் பொதுநிலையினர்கள் வரை திரு இரக்கத்தின் கருணையினால் நல்ல மாற்றங்கள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அரசர்கள் எல்லாம் அரசரான எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் அரசியல் பொருளாதார சீர்கேடுகள், ஆட்சியாளர்களின் தவறான வழிநடத்துதல் இவற்றில் இருந்து வேறுபட்டு புதிய சிந்தனைகளும் தூய ஆவியின் வழிநடத்துவதால் நல்ல தலைவர்களை உருவாக்கி தந்திட வரம்பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் இந்த தவக்காலத்தில் எங்களை பற்றி கொண்டிருக்கும் பாவங்களை அடையாளம் கண்டு மனமாற்றத்தோடு தந்தை இல்லம் திரும்பிய ஊதாரி மைந்தன் போன்று இரக்கத்தின் கடவுளாகிய உம்மிடம் திரும்பி வந்து மாற்றம் நிறைந்த வாழ்வு வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. அன்பின் இறைவா, உலகிற்கு உப்பாக ஒளியாக விளங்கிடும் என் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்று குடும்ப உறவும் நிலவும் பிரச்சனைகள், வேறுபாடுகள், தனி குடும்ப வாழ்வு, பெற்றோர்கள் தனித்து விடப்படும் போன்ற இவைகளை அனைத்தும் மற்றும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழக்கூடிய நல்ல மனிதனை தந்துட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. எங்கள் மனமாற்றத்தை வாஞ்சையுடன் எதிர்பார்க்கும் இறைவா, அடுத்தவரின் மனமாற்றத்தை ஏற்று மகிழும் பரந்த மனப்பான்மையும் உமது அன்பு, கருணை, மன்னிப்பு, அரவணைக்கும் பண்பு, மனமாற்றத்தின் மகிழ்ச்சி, பிற சுதந்திரத்தை மதித்தல் ஆகிய பண்புகளை எமதாக்கிக் கொள்ள அருள்வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் ஏசையா, நாங்கள் கேட்பதை தாரும் ஏசையா. நம்முடைய
தனிப்பட்ட மன்றாட்டுகளுக்காக கடவுள் நோக்கி கரம் குவிப்போம். உள்ளத்தில் பலவிதமான தேவைகள் வந்திருப்போம். அதையெல்லாம் இறைவன் தரும்படியாக மன்றாடுவோம். இந்த கடைசி நேர் நம்முடைய கலக்கத்தை நீக்குகிற ஞாயிறு, நம்முடைய கவலைகளை போக்குகிற ஞாயிறு, நம் கண்களுக்கு வெளிச்சம் தருகிற ஞாயிறு, நம் இதயத்திற்கு அமைதியும் சாந்தமும் நிம்மதியும் தருகிற ஞாயிறு. ஆண்டவர் அதற்காக இந்த ஞாயிறை உருவாக்கியிருக்கிறார். அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். பாசத்தோடு, பிள்ளைக்குரிய பாசத்தோடு ஊதாரித்தனமாக அன்பு செய்கிற அந்த தந்தையிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் 37. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாமடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். எங்கள் பாதுகாவலர் புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அதுவரின் பணியார் மாண்புக்குரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வானதூதர் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியை மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதா நீரளவு கிடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கு மேலானவர் எனவும்
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றேன். அவர் வழியாக வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் மக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலா பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்தபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்புகளின் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திடும். மேலும் உயிர்த்தலும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர், புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் அறிவர், எங்கள் இணை பாதுகாவலர், தேவைகளை தேடி வந்து நிறைவேற்றும் புனித தேவசகாயம், புனித திருத்தோர்கள், இவ்வுலகில் மோக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடி வர எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பனையால் பயிற்சி பெற்றனா மகிழ்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, என் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, என் மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனே, செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வளமோடு என்னை சூழும் நதியாகிறாய். பிரிந்தோடி மனமாடும் வேளைகளில் என்னை தேற்றும் புது வாழ்வு மழையாகிறாய். மலை போன்ற உன் அன்பு முன்னாலேதான், மலை போன்ற உன் அன்பு முன்னாலேதான் என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். என் தாழ்வை உன் மாண்பை நான் காண்கிறேன். அன்பே என்றானவா என் எண்ணம் நிறைவானவா, உன் மேன்மை வானம் என்றாகினாலும் என் ஏழ்மை குறை தீர்க்கவா, என் ஏழ்மை குறை தீர்க்கவா. அன்பே உன் பாத நிழல் போதும் என ஏங்கினேன். உன் நெஞ்ச மலரால் என்னை மூடினாய். கண் பார்வை அற்போதும் என நாடினேன். என் பாதை வழி செல்லும் துணையாகினாய். மண் மீது காலூன்று தொடுவானமாய், மண் மீது காலூன்று தொடுவானமாய் என் மீது நீ வந்து நானாகிறாய். என் மீது நீ வந்து நானாகிறாய். அன்பே என்றானவா. அன்புக்குள்ளே இந்த மார்ச் மாத கடைசி ஞாயிறு வழிபாடு மிக சிறப்பாக அருமையாக நடைபெறுவதற்கு நாம் அனைவருமே முன்கூட்டி வந்துவிட்டோம். மிக சிறப்பு. நான் 6 மணிக்கு உங்களை வர சொல்லியிருந்தேன், நீங்கள் 5:45 வந்துருந்தீங்க. பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அதுவும் ஒரு சிலர் 2 பேர் கிடையாது, ஊரே இது பத்மநாபபுரம் கொஞ்சம் மக்கள் தான், எல்லாருமே 5:45 மணிக்கு இருந்தீங்க. ரொம்ப சிறப்பான செயல்பாடு. நாங்கள் வெளியிருந்து வந்திருக்கு நம்ம மக்கள், பத்மநாப மக்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து ரொம்ப சிறப்பாக அவருடைய பாராடும். டைம் ரொம்ப முக்கியமாக. சரியா, நான் பார்த்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சரி 6 மணிக்கு வந்தால் பரவாயில்ல, 5:45 மணிக்கே நீங்கள் நின்று எல்லாம் தயாராக இருந்து நல்லா நீட்டாக ரெடியாக சிறப்பாக வந்து கைகளில் ஜோமாலை வச்சு நான் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் இதில் வரதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது நல்ல பண்பு, அதை நம்ம ஒருபோதும் விட்டுறக்கூடாது. ஆகவே நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படும் காரணமாகத்தான் இந்த இடத்துல இன்னும் புதுமை நடக்க போகுது. நிறைய பேர் நம்ம ஆலயத்தை தேடி வர போகிறார்கள். இது சாலையின் முன்பாக இருக்கிறது, பக்கமாக இருக்கிறது. இது புதுமைகள் பல புரித மிக்கேலர் ஆலயம். ஆகவே பல புதுமைகளை அவர் செய்ய போகிறார். அது நம்முடைய முதல்ல நம்ம புதுமை செய்வதற்கு தயாராக இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அந்த இயேசு புதுமை செய்ய போகிறார். அப்போ அந்த சின்ன பையன் அவன் அந்த எத்தனை கொடுக்குறான், எத்தனை மீன் எத்தனை அப்பம், 5 மீன் 2 அப்பமா, 5 அப்பம் 2 மீன். அப்போ அவன் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா அங்கே பெரிய புதுமை நடக்க போகிறேன். நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்மளே கொடுக்க ஆரம்பிக்கும் போது அங்கே கடவுள் பெரிய புதுமையை செய்வார். நமக்கு மட்டும் இல்லை, அங்கே கூடியிருந்த எல்லா மக்களுக்குமே செய்தார். அந்த பையன் கொடுத்தா பார்த்தீங்களா, அவங்க சொந்தக்காரங்க மட்டும் செய்யலை, அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரன் அண்ணன் தம்பிலாம் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு செய்யலை. பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் செய்யலை, பல கோடி மக்களுக்கு அவர் செய்தார். ஆகவே அது நம்முடைய அந்த ஆர்வம் ஈடுபாடு காரணமாக இன்னும் பல மக்கள் பத்மநாபபுரம் வழியாக பல புதுமைகளை செய்ய போகிறார்கள். அதுக்கு நீங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறீர்கள். அது நல்லது நடக்கும். அதன் பிறகு நண்பர்களே, பத்மநாபபுரம் பார்க்குற போது ஏதாவது ஒரு பொருள்னால் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கை தேர்ந்தவளாக இருக்கிறாங்க. நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப குறைவு. பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு பொருளை போடுவோம், அடுத்த மாதம் வரை அதெல்லாம் கிடக்கும்.
சில ஊர்களில் கோயிலில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டு போயிருப்பாங்க, அடுத்த மாதம் கூட அதெல்லாம் கிடக்கும். இப்போ இந்த ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்து, நீங்கள் கூட பாருங்கள், ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்துருந்து அது வாங்கி கொடுத்தது எவ்வளோ நல்லது, இவ்வளோலாம் செய்கிறாங்களே, என்ன செய்யலாமே அப்படி செய்கிற அளவுக்கு இந்த ஸ்பீக்கருக்கு ஒரு இரும்பு மாதிரி கம்பி மாதிரி போட்டு அதை உருட்டி செல்லுது. ரோட்டெல்லாம் போக பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப பாதுகாப்பாக அந்த ஸ்பீக்கருக்கு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே இருக்குது, அதுக்குடைய பொருள் அங்கே இருக்குது. இளங்குளத்துக்கே இவங்ககிட்ட கேட்டு தான் செய்ய போகிறேன். இப்போது ஒரு பொருள் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு ஆள் ஒரு உதவி செஞ்சாருன்னா எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அதையும் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. இந்த மாதம் அவங்களுக்கு இதுக்காக ஒரு கைத்தட்டு கொடுக்கும், ஒரு பாராட்டு தெரிவிக்கும். அன்புக்குள்ளே வந்திருக்கிற எல்லா மக்களும் என்போடு வரவேற்க நம்முடைய இளங்குளம் பங்கு இளங்குளம் சார்ந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கிறீர்கள். எல்லோரும் அன்போடு பாராட்டுகிறேன். நம்ம இப்படி தான் ஒரு பாராட்டணும், ஒரு ஊருக்கு போய் நம்ம உறவை புதுப்பித்து கொள்ளணும். அவங்க செய்கிற நல்ல காரியங்களும் பாராட்டு கொடுக்கணும். அதை செய்ய வந்திருக்க உங்களை அன்பரையும் அன்போடு பாராட்டுகிறேன். பற்பனாதபுரம் மக்கள் அவங்களுக்கு கைத்தட்டி வருகிறவர்கள் அவரை அன்போடு நம்ம வரவேற்றுக்கிறோம். இன்றைக்கு இந்த மார்ச் மாத கடைசி ஞாயிறுடைய ஒரு வழிபாட்டு சிறப்பம்சமாக இப்போது திருப்பலி முடிந்த பிறகு உங்கள் மீது புனித தீர்த்து தெளிக்கப்படும். தெளித்த பிறகு நற்கருணை ஆசை நடைபெறும். நற்கருணை ஆசையிலே ஆண்டவர் நற்கருணை ஆண்டு உங்கள் எல்லாரையும் தேடி வருவார். அதற்கு முன்னாடி மனக்காயங்கள், உள்மன காயங்களுக்கு ஜெபம், அது முடிந்த பிறகு நற்கருணை ஆசை முடிந்த பிறகு புனித எண்ணெய் பூசப்படும். நாங்கள் இவ்வளோ வழிபாடு இருக்கிறது, நாம் விரைவாக அந்த வழிபாட்டுக்குள்ளே செல்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பின்ன உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் எங்கள் பாதுகாவலர் புதுமைகள் பல புரியும் புனித மிக்கேல் உண்மையான பாதுகாப்பா மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 65. புனிதரின் வாழ்க
ஆண்டவர் வந்திருக்கிறார். நம்முடைய குறைகளை நீக்குவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இறைவன் வந்திருக்கிறார். வலது கரத்தை உயர்த்துவோம். வலது கரத்தை மேலே உயர்த்தி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக நாம் எதிர்பார்க்கவே இல்லை இந்த நற்கருணை ஆசீர்வாதம் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்கள் மனக்காயங்களை நீக்குவதற்காக இதோ கடவுள் எதிர்பாராத விதத்தில் வந்திருக்கிறார். எல்லாம் உங்களுக்காக, எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எல்லாம் உங்களை காயங்களை நீக்குவதற்காக, மனப்புண்களை ஆற்றுவதற்காக, வேதனையை தணிப்பதற்காக, குறையை நீக்குவதற்காக, நல்ல மனமாற்றம் தருவதற்காக, வளர்ச்சியை தருவதற்காக, செய்வினைகள், கோளாறுகள் இவை அனைத்து நீக்குவதற்காக, கட்டுகள் சாபங்களை எல்லாம் உடைப்பதற்காக, முன்னேற்றத்தை தருவதற்காக, உங்களை முக்கியமான நபராக மாற்றுவதற்காக இறைவன் இதோ இந்த நேரத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். மனம் நிம்மதி இழந்தது என்று சொன்னால் அங்கு அமைதி இருக்காது. மனம் சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அங்கு நிம்மதியான உறக்கம் இருக்காது. கவலையும் கண்ணீரும் வந்து என்று சொன்னால் அங்கே வாழ்க்கையை நொந்து போய்விடும். இந்த நேரத்தில் உள்மன காயங்களை, மனக்காயங்களை எல்லாம் நாம் மாற்றுவோம். பலவிதமான காயங்கள், பிறரை பற்றிய கசப்புகள், வெறுப்புகள் இவையெல்லாம் மனதில் இருந்து நம்மை ஆட்சி செய்யலாம். இயல்பான முறையிலே நாம் வாழ முடியாமல் இருக்கலாம். இயல்பான முறையில் நம்முடைய வாழ்க்கை போகாமல் இருக்கலாம். பிறரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கலாம். அவள் இப்படி பண்ணிவிட்டாலே, இவன் இப்படி செய்து விட்டானே என்று சொல்லி பிறரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கலாம். ஏன் இப்படி வீண் பழி போட்டு விட்டான், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், எந்த குறையும் செய்யவில்லை என்று சொல்லி பிறரை பற்றி நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் அந்த எண்ணம் இருந்தது என்று சொன்னால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. அந்த நினைப்பு இருந்தது என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு அமைதியான சூழல் வரவே வராது. இந்த நேரத்திலே அந்த நபரை நாம் மன்னிப்போம், அந்த நபரை ஏற்றுக்கொள்வோம். அவருடைய நிலையில் நான் இருந்தால் என்ன செய்வேன், இதைத்தான் செய்திருப்பேன். நானும் பெரிய நிரபராதி அல்ல, பரிசுத்தமானவன் அல்ல, பரிசுத்தமானவள் அல்ல. ஆகவே இந்த நேரத்திலே அந்த நபர் நம் இதயத்திலிருந்து பாசத்தை பெருவனமாக, அன்பை பெருவனமாக இந்த ஆண்டவர் முன்னாலே நாம் அந்த நல்ல குணத்திற்காக மன்றாடுவோம், அந்த பெருந்தன்மையான குணத்திற்காக மன்றாடுவோம். இந்த நேரத்திலே எவ்வளவோ காரியங்கள் செய்கிறார்களே, நான் ஏன் வீணாக பழிப்புரை செய்கிறேன், நான் ஏன் நல்ல முறை நடப்பதில்லை, அதன் காரணமாக எத்தனையோ பிரச்சனை வருகின்றது, நான் தானே காரணம் என்று நம்மையே பரிசோதித்து பார்ப்போம். பல நிலைகளில் பல்வேறுமான பிரச்சனைக்கு நாம் தான் காரணமாக இருப்போம். அதையெல்லாம் இறைவன் சொல்ல எடுத்து வைப்போம். இறைவா, என்னுடைய மனதிற்குள்ளே அமைதி தாரும். நான் பல நிலைகளில் நானே காரணமாக இருந்திருக்கிறேன், தவறாக நினைத்திருக்கிறேன், தவறாக பேசியிருக்கிறேன், தவறாக வாழ்ந்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நல்ல மன்னிப்பு கேட்போம். பெருந்தன்மையான மனதை கேட்போம். பெருந்தன்மையான மனதை தாரும். ஆண்டவரை பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற, பிறரை பாராட்டுகிற, பிறரை ஊக்கப்படுத்துகிற அந்த பெருந்தன்மையான குணத்தை எனக்குள்ளே தாரும் என்று நாம் மன்றாடுவோம். பாராட்டுகிற குணம் வந்து என்று சொன்னால் நமக்குள்ளே அமைதி வரும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். இந்த நேரத்திலே இறைவன் இந்த தவக்காலத்திலே நம்மை தேடி வந்திருப்பது நல்ல மனமாற்றத்திற்காக, நல்ல வாழ்விற்காக, நல்ல பெயரை வாங்குவதற்காக இறைவன் வந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர், நன்மை செய்த ஆண்டவர். திருத்தூர் பணிகள் 10:38 சொல்லுகிறது, அவர் சென்றிடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். இந்த ஆண்டவர் நன்மையை செய்து கொண்டு சென்றார். இந்த ஆண்டவர் முன்னால் நம்மையே அப்படி வைத்து நம் மனதிற்குள்ள பாரங்களை எல்லாம் இறக்குவோம். ஒருவேளை உங்கள் மனது பாரத்தால் கடினமாய் போயிருக்கலாம், நொறுங்குண்ட இதயத்தால் உங்களுடைய மனது சிதையுண்டு இருக்கலாம், மனம் முழுவதுமாக பாரமாக இருக்கலாம், வாழ்க்கை நினைக்கிறது பாரமாக இருக்கலாம், வாழ்வில் நாம் செய்த தவறு நினைக்கிறது பாரமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இறக்கி வையுங்கள், பெருமூச்சு விட்டு இறக்கி வையுங்கள். இயேசுவின் பாதத்தில் பெருமூச்சு விட்டு இறக்கி வையுங்கள். எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சக்திகள் எல்லாம் வெளியே போகட்டும். பெருமூச்சு இட்டு வெளியே மூச்சை தள்ளுகிற போது எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வெளியே தள்ளுங்கள். கடவுள் அன்பு செய்கிறார். கடவுள் உங்களை ஊதாரித்தனமாக அன்பு செய்கிறார், அதிகமாக அன்பு செய்கிறார்.
1 பேதுரு 5:7 உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிடத்தில் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மேல் கவலை உண்டு என்கிறார். நம்முடைய கவலைகள், வேதனைகள், துயரங்கள், பாரங்கள், நம்முடைய கனவுகள், லட்சியங்கள், திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த இயேசுவின் பாதத்தில் ஒப்படைப்போம். அவர் பார்த்துக் கொள்வார், அவர் வழிநடத்துவார், அவர் செய்து வருவார். மனமே கலங்காதே, மனமே பதறாதே, மனமே திகையாதே. இதோ கடவுள் இருக்கிறார், கண் முன்னாக பார்க்கிறோமே இந்த கடவுளை. எப்படிப்பட்ட கடவுள்! 5000 பேருக்கு அற்புத உணவு கொடுத்தார், கால் ஊனமுற்றோரை காலூன்றி நடக்க செய்தார், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார், காது கேளாதவருக்கு காது கேட்கல் செய்தார், உயிரிழந்தவரை உயிர் பற்றல் செய்தார், ஆற்றையும் கடலையும் அடக்கினார். இவ்வளவு வல்லமிக்க கடவுள் நம் முன்னால் இருக்கிறாரே, இன்னும் நம்பிக்கை இல்லையா? இன்னும் விசுவாசம் வரவில்லையா? இந்த கடவுள் மிக நிறைவாகவே செய்தார். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி செய்வார். எண்ணி ஆராய முடியாத காரியங்களை செய்வார் இந்த கடவுள். ஆகவே கடவுள் என் வாழ்விலே எல்லாவற்றையும் செய்வார், நம்புவோம், விசுவசிப்போம். இந்த தவக்காலத்தில் மிக குறிப்பாக நம்முடைய பாவங்களை இறக்கிட்டு நல்ல குணமும் நல்ல பற்றும் நல்ல சிறந்த வாழ்க்கையும் வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இந்த நேரத்தில் நாம் ஒரு சிலரை பகைவராக நினைத்துக் கொண்டிருக்கலாம், எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்காக மன்றாடுவோம். அவருடைய தேவைகளை இறைவன் சந்திக்கும்படியாக ஜெபிப்போம். அவர்களுடைய பாதத்திலே, இறைவனுடைய பாதம் படியும் வண்ணமாக நாம் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த மாதத்திலே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை ஆண்டோர் பக்கத்தில் ஒப்படைப்போம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மிக சிறப்பானது, நன்கு படித்து நல்ல தேர்வு எழுத மன்றாடுவோம். வருகிற மாதம் முழுவதுமாக இறைவனுடைய அருட்கரம் கிடைக்க முடியாது ஜெபிப்போம். இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திலும் வருகிற மாதத்தில் நல்ல மழையை தர முடியாது ஜெபிப்போம். நம்முடைய ஊர் முழுவதுமாக ஒற்றுமை கிடைக்க முடியாது, சமாதானம் கிடைக்க முடியாது, எல்லோருமாக சேர்ந்து சிறப்பாக செய்ய முடியாது. மிக சிறப்பான விதத்தில் மன்றாடுவோம். பல்வேறு விதமான தேவையோடு நாம் வந்திருக்கலாம், உள்ளத்து விருப்பத்தை ஆசையோடு வந்திருக்கலாம். இப்போது கூட ஆண்டவரை பார்த்து நீங்கள் மன்றாடி கொண்டிருக்கலாம். இந்த வேண்டுதலை கடவுள் தருவாரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த வேண்டுதலை இறைவன் நிறைவாகவே தருகிறார். அந்த வேண்டுதலை இறைவன் தாமே செய்து தருகிறார். ஆகவே நம்பிக்கையோடு மன்றாடுங்கள். நம்புவோருக்கு எல்லாம் நிகழும். உங்கள் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒருபோது வீண் போகாது. இந்த இறைவன் தாமே செய்து தருகிறார். ஆகவே உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபர் அவர்களுக்காக ஜெபியுங்கள். உங்களிடத்தில் யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னார்களோ அவர்களெல்லாம் நினைவுகூர்ந்து ஜெபியுங்கள். இந்த நேரத்தில் இறைவனுடைய தெய்வீக வல்லமை நாம் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆஸ்வதிக்க முடியாமல் மன்றாடுங்கள். நல்ல தொழில் முன்னேற்றத்திற்காக மன்றாடுவோம். வருகிற மாதங்கள் திருமணங்கள் நடைபெறுகிற மாதங்கள், மங்களகரமான காரியங்கள் நம்முடைய குடும்பத்திலே நடக்க முடியாமல் சிறப்பாக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியத்திற்காக சிறப்பானவர்கள் மன்றாடுவோம். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க முடியாமல் மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கமான அறிவான பிள்ளைகளாக நடக்க முடியாது ஜெபிப்போம். கடவுள் நம்மை வழிநடத்திருக்கிறார். வருகிற நாட்களிலே அறிவு தெளிவு மிக்கவர்களாக நடக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். ஞானத்தோடு ஒவ்வொரு காரியங்களும் செய்ய முடியாத நாம் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த நேரத்திலே நாம் கடவுளை நோக்கி நன்றியோடு ஜெபிப்போம். பேரிரக்கம் உள்ள இறைவா, இந்த இனிமையான தருணத்திலே எங்களை சந்திக்க வந்திருக்க நீர் எங்களுடைய பாரங்களை எல்லாம் நீக்கிவிட்டேன். பயமாக இருந்தது, பயம் போய்விட்டது. பாரமாக இருந்தது, பாரம் போய்விட்டது. கவலையாக இருந்தது, இப்போது அக்களிப்பாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த தங்க கதிர்பாத்திரத்திலே நீர் வெந்நீர் அப்பமாய், வெந்நீர அழகிலே நீர் ஜொலிக்கிற விதமே தனி. அவ்வளவு அழகாய் எங்களை பார்ப்பதற்காக இவ்வளவு பிரசன்னத்தோடு வந்திருக்கிறேன். அதை நினைத்து பார்க்கிற போதே தெய்வீக அனுபவம் பெற்றிருக்கிறோம், தெய்வீக ஆற்றல் பெற்றிருக்கிறோம். ஏதோ சொல்ல முடியாத ஒரு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களை நன்மையால் நிரப்புகிறாங்க, வல்ல காரியங்களால் எங்களை நிரப்புகிறாங்க. இந்த நாளில் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதையில் தொடர்ந்து பயணிக்க போவதற்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உண்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்போது அன்புக்குள்ளே நாம் முழந்தால் படிடுவோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகிறார். நம்மை சந்திப்ப வருகிற ஆண்டவருக்கு நாம் பேசுவோம். ஆண்டவரே, என்னை சந்திக்க ஒரு நன்றி, என் தேவைகள் நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் மன்றாடி அனைவரும் சேர்ந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடல் பாடி ஆண்டவரை வரவேற்று நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு பெற்றுக்கொள்வோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என்
ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா உம்மால் கொடும் எல்லாம் கொடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உம்மால் கொடும் எல்லாம் கொடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா மாண்புயரே வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலங்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவுக்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவள் சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடு நிறைவே எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மை பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இப்போது எண்ணெயை அர்ச்சிக்கிறோம். இந்த எண்ணெய் புனித எண்ணெயாக மாறுகிற மங்களகரமான நிகழ்வில் நாம் பங்கெடுக்கிறோம். அந்த நேரத்தில் பாடல் குழுவினர் பாடல் பாடுவார்கள். செபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, இந்த எண்ணெயை புனித எண்ணெயாக மாற்றுகிறாங்க. உம்முடைய அர்ச்சிக்கும் வல்லமை நிம்மதி இறங்குவதாக, உம்முடைய தெய்வீக வல்லமையால் இது புதுமை எண்ணெயாக மாற்றப்படுவதாக, இங்கு உம்முடைய ஆசீர்வாதம் அருள் நிறைவாக கிடைப்பதாக, மனதிலே நெற்றியிலே பூசப்படுகிற போது நல்ல மங்களகரமான காரியங்கள் நினைப்பார்களாக, நேர்மையான எண்ணங்கள் வருவதாக, பாவம் செய்கிற எண்ணம் அழிந்து போவதாக, பகைமை வெறுப்பு கசப்பு இவை எல்லாம் இல்லாமல் ஆவதாக, இந்த எண்ணெய் பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதாக, பிறருக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நல்ல காரியங்கள்லாம் செய்வதாக, உடல் உள்ள மனதுள்ள நோய்கள் இல்லாமல் போவதாக, இந்த எண்ணெயின் காரணமாக எல்லா விதமான ஆசிரியர் நிறைவாக கிடைத்து மகிழ்வார்களாக. எல்லாம் இறைவன் தந்தை தூயாவே இந்த எண்ணெயை அர்ச்சித்து புனிதப்படுத்தி புனித எண்ணெயாக புதுமை எண்ணெயாக மாற்றுவாராக. ஆமாம். வழி ஓட்டி
இயேசுவின் சாட்சிகளால் எம்மை மாற்றிடுவே. தீமைகளை மன்னிக்க வருவே. மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளால் எம்மை மாற்றிடுவே. மனதின் பாரங்களை மோகிட வருவே. மனத்தின் காயங்களை ஆற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளால் எம்மை மாற்றிடுவே. தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவே. தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். அதிதூதரான அஜிஸ்டர் மிக்கேல் சமரசானவரே, எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். தூதர்களாம் அதிதூதரான அஜிஸ்டர் மிக்கேல் சமரசானவரே, எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். தூதர்களாம் அதிதூதரான அஜிஸ்டர் மிக்கேல் சமரசானவரே, எங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். கிறிஸ்துவின் அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். போன மாதம் ஏற்பாடு செய்தது போல உணவு வருவதற்கு நீர் போடுவது, சேர் போடுவது இவற்றையெல்லாம் விரைவாகவே போது கேட்கிறேன். ரத்னாவது மக்கள் தாமதமாக முன் வந்திருக்கிற மக்கள் அவர்கள் சாப்பிட்டு சென்ற பிறகு பத்தாவது மக்கள் அமர உணவருந்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.